அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சொத்துரிமை எப்படிலாம் ஒருத்தங்கிட்டேருந்து ஒருத்தங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த வகையில் விதவை விதவை எப்படி வருவாங்கன்னா, மகன், பேரன், கொள்ளு பேரன் யாருமே இல்லை என்றால் அந்த இறந்தவருடைய மனைவி அவங்க தான் விதவைன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த சொத்து அடைவாங்க. அந்த சொத்து அவங்களுக்கு முழுமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக இருக்காது. அதான் முழு உரிமை அன்று. அது வரையறுக்கப்பட்ட உரிமையே அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த விதவை மறைவிற்கு பின்னர் சொத்தில் அவருடைய கணவரின் நெருங்கிய உறவினருக்கு செல்லுமே தவிர அவளுடைய வாரிசுகளுக்கு செல்லாது அப்படிம்பாங்க. அதாவது இந்த சொத்தை அவங்க பெற்றதுக்கப்புறம் அந்த சொத்து யாருக்கு வரும் அப்படின்னா அவங்க வாரிசுக்கு வராது, கணவரோட வாரிசு. இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்க பேரனோ மகனோ கொடுப்பறனோ இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண் தான் அந்த சொத்து உரிமையாளராக இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு அப்புறம் அந்த சொத்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டால், அந்த கணவன் வழியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் போகும். கணவனுடைய அண்ணன் தம்பி அல்லனா அண்ணன் தம்பியோட பிள்ளைங்க அவங்க தான் போவாங்க தவிர, இந்த மனைவியோட சொந்தக்காரங்க இருக்காங்களா, மனைவியோட அக்காவோட பிள்ளைங்களுக்கு, தங்கச்சியோட பிள்ளைங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு விதவை தன்னுடைய கணவரின் சொத்தில் உரிமை கொண்டாடுவது அவளுடைய கற்பை பொறுத்து உள்ளது. அவளுடைய மறுமணம் அவளின் சொத்துரிமை பறித்துவிடும். அதாவது வேற ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கணவருக்கு அப்புறம் அந்த சொத்து பூரா மனைவிக்கு தான் போதும்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த சொத்து உரிமை எவ்வளோ தூரம் முழுமையானதாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட கற்பை பொறுத்தான். அவங்க வேறு திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து அங்கே போகாது. அந்த சொத்தில் பங்குரிமை அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க. மறுமணம் அவளின் சொத்துரிமை பறித்து விடும். அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட விதவைகள் இருக்கும்போது பங்குரிமையாளர்களைப் போல எஞ்சிய உரிமைகளை அவர் பெறுவாங்க. அப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, 2 மனைவி, ஒருத்தருக்கு 2 மனைவி அப்படின்னா அந்த 2 மனைவிகளுக்கு சொத்து எப்படின்னா எஞ்சிய உரிமை அடிப்படையில் கிடைக்கும். ஆனால் 1956 இயற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் வரையறுக்கப்பட்ட உரிமையை மாற்றி விதவைகளுக்கு முழு உரிமையை தந்துள்ளது. அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த உரிமையை மாற்றிட்டு அந்த 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் முழு உரிமையுமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மூலமாக அவங்க முழு சுதந்திரத்தையும் முழு சொத்தையும் அனுபவிக்கும் உரிமையை அந்த விதவைங்கிறவங்க பெறாங்க. இதுபோல் அடுத்து ஒருத்தருடைய சொத்துகள் எப்படி பெறப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.